வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலல் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசிய அருங்காட்சியகத்தில் படிக்கட்டொன்று இடிந்து வீழ்ந்ததில் மாணவர்கள் உள்ளிட்ட 36 பேர் காயம். மின் கட்டண திருத்தம் குறித்த எழுத்து மூல கருத்துக்களை பெறும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவு. ඉවල තියෙන ආකාරයට ගෘහාශ්‍රිතයේ මුල් එවන් 100ක් වැඩි වෙනවා. සමස්තයක් වශයෙන් 126ක් වැඩි වෙනවා. இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்பதை தடுப்பதற்கு தமிழக முதல்வர் எடுத்த தீர்மானம் அரசியல் லாபம் கருதியது திமுக குற்றச்சாட்டு. திருகோணமலை துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தரமற்ற டீசலை ஏற்றிய கப்பலை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். தேசிய அருங்காட்சியகத்தில் படிக்கட்டொன்று இடிந்து வீழ்ந்ததில் மாணவர்கள் உள்ளிட்ட 36 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார். கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு வருகை தந்த மாணவர்கள் சிலர் இன்று மாலை 4 மணியளவில் இந்த அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மாணவர்களை முன்னால் அனுப்பிவிட்டு நானும் மற்றொரு ஆசிரியரும் சென்று கொண்டிருக்கையில் திடீரென படிக்கட்டு இடிந்து விழ ஆரம்பித்தது. பின்னர் நான் மாணவர்களை பிடித்து தள்ளினேன். தள்ளியதும் மாணவர்கள் அங்கும் இங்குமாக சிதறி சென்றனர். சிலரை பிடித்து இழுத்து எடுத்தோம். பின்னர் அவர்களை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றோம். மாணவர்கள் செல்லக்கூடிய அளவில் அனுப்பவில்லை. வருகை தந்தவர்களை அவ்வாறே அனுப்பி வைத்தனர். நாம் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலேயே சென்றோம். அவர்கள் எதனையும் ஒழுங்காக வழி நடத்தவில்லை. மாணவர்கள் விரும்பியவாறு சென்றனர். டிக்கெட் மாத்திரமே அவர்கள் வழங்கினார்கள். சம்பவம் இடம்பெற்று சற்று நேரத்தில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச அங்கு வருகை தந்து விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். படிகளில் மேலேறி சென்று கொண்டிருந்த போது மேலே சத்தத்துடன் படிகள் இடிந்து வீழ்ந்தன. மேலே இருந்து கீழே விழுந்தேன். அப்போது தலையில் அடிபட்டது. அங்கே இருந்த ஒருவர் என்னை இழுத்தெடுத்தார். அவர்களுக்கு பரதூரமான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார். காயமடைந்தவர்களில் ஆசிரியர்கள் சிலரும் உள்ளனர். ஏனையவர்கள் பல்வேறு வயதுடைய மாணவ மாணவியர். எவ்வாறாயினும் எவரும் படுகாயமடையவில்லை. அவர்களுக்கு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர்கள் அனைவருக்கும் சிகிச்சைகளை வழங்கியுள்ளோம். තුවාල තමයි තියෙන්නේ. ඒ අය සියලු දෙනා සම්බන්ධයෙන් දැනට ප්‍රතිකාර කටයුතු කරගෙන යනවා. IPL போட்டி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை குறித்து கடந்த சில தினங்களாக நாம் செய்திகளை வழங்கியிருந்தோம். IPL போட்டிகளில் கலந்து கொள்வதாக இருந்தால் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சுயவிருப்ப கடிதங்களை வழங்க வேண்டும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. எனவே அந்த கடிதத்தை வீரர்கள் எவராவது வழங்கி இருந்தனரா என்று நாம் இன்றைய தினம் வினவியிருந்தோம். எனினும் எந்தவொரு வீரரும் இதுவரை சுயவிருப்ப கடிதத்தை வழங்கவில்லை என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் ஜெயசேகர தெரிவித்தார்.
இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சுய விருப்ப கடிதத்தை வழங்காவிடின் என்ன நடக்கும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் நாம் வினவினோம். அந்த கடிதத்தை வழங்காவிடின் இலங்கை வீரர்கள் எவரும் IPL போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது என அந்த அதிகாரி குறிப்பிட்டார். ஆயினும் அது தொடர்பான இறுதி தீர்மானம் நிலைமைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் விளையாடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோயம்புத்தூரில் சட்டத்தரணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையர்கள் எவரும் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக் கூடாது எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் எவரும் சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளில் களமிறக்கப்பட மாட்டார்கள் என IPL ஏற்பாட்டாளர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்திருந்தனர். இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதற்கு இடமளிக்க வேண்டாம் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஏனைய பகுதிகளில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் இலங்கை வீரர்களின் பாதுகாப்பிற்கு இந்திய கிரிக்கெட் அதிகாரிகள் உத்தரவாதம் வழங்கியிருந்தனர். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்பதனை தடுப்பதற்கு தமிழக முதல்வர் எடுத்த தீர்மானம் அரசியல் லாபம் கருதிய ஒன்றாகும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடக பேச்சாளர் DKS இளங்கோவன் குறிப்பிட்டுள்ளார். She does everything for some political gain. அரசியல் லாபத்திற்காகவே அவர் இவை அனைத்தையும் செய்கின்றார். இலங்கை வீரர்கள் தமிழகத்தில் நடைபெறும் எந்த ஒரு IPL போட்டிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதே அவரின் தேவையாக உள்ளது. பரவாயில்லை, அவர்கள் வேறு பகுதிகளில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். ஆயினும் தமிழகத்தில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என IPL ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாநில அரசாங்கத்தினால் தமிழ்நாட்டின் பிரஜை ஒருவருக்கே பாதுகாப்பை வழங்க முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் வெளிப்பகுதியைச் சேர்ந்தவருக்கு அவர்களால் எவ்வாறு பாதுகாப்பை வழங்க முடியும்? அம்மால் அதனை புரிந்து கொள்ள முடிகிறது. அவரால் பாதுகாப்பு வழங்க முடியாது என்பதனால் தான் இலங்கை வீரர்களை தமிழக போட்டிகளில் களமிறக்க வேண்டாம் என அவர் கூறுகின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதேபோன்று அனைத்து விடயங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்புபடுத்துகின்றார். மாநிலத்தில் அனைத்தையும் அரசியல் மயமாக்குவதிலேயே அவர் அதிக அக்கறை கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெறும் போட்டிகளில் இலங்கை வீரர்களை களமிறக்காமை தொடர்பில் IPL ஏற்பாட்டாளர்கள் தம்மிடம் கலந்து ஆலோசிக்காது முடிவெடுத்தமை குறித்து அணிகளின் உரிமையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். கடந்த 5 வருடங்களில் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக IPL போட்டிகள் நடைபெறும் இடங்களை மாற்றுவதற்கு அதன் ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். 2009ஆம் ஆண்டு பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக IPL போட்டிகளை தென்னாப்பிரிக்காவில் நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். 2010ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் காரணமாக பெங்களூரில் நடைபெற்ற போட்டிகள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன. அதேபோன்று தெலுங்கானா பிரச்சனை காரணமாக ஹைதராபாத்தில் நடைபெற இருந்த போட்டிகளை அங்கு நடத்தாதிருப்பதற்கு ஹைதராபாத் அணியின் உரிமையாளர்கள் தீர்மானித்திருந்தனர். எவ்வாறாயினும் இந்த முறை அவ்வாறான நடவடிக்கைகள் எதனையும் IPL அதிகாரிகள் எடுத்திருக்கவில்லை. இந்த முறை IPL ஏற்பாட்டாளர்கள் இலங்கை வீரர்களை தமிழகத்தில் நடைபெறும் போட்டிகளில் களமிறக்காதிருக்க எடுத்திருக்கும் இந்த தீர்மானத்தினால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதிக நன்மை கிடைக்கக்கூடும் என ஏனைய அணிகளின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு ஏற்கனவே அறிவிக்காத காரணத்தினால் தமது அணி சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் 13 இலங்கை வீரர்கள் பங்கேற்பதுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 2 வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாக இலங்கை வீரர்களுக்கு தமிழகத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாமை நியாயமற்ற விடயம் என அணியின் உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவரான என் ஸ்ரீனிவாசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
2011 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் சிலருக்கு இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புலமை பரிசில்களை வழங்கினார். அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்த புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. உயிரியல் பிரிவில் தோற்றி 3 ஏ சித்திகளை பெற்று மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகாத 10 மாணவர்களுக்கு இதன்போது புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. தலா ஒவ்வொரு மாணவருக்கும் 70 லட்சம் ரூபாய் வீதம் புலமை பரிசில் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பெற்றுக் கொண்ட மாணவர்களுக்கு மாலம்பே தெற்காசிய தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ நிறுவனத்தில் மருத்துவ கல்வியை தொடர்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க, உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்ன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்ய முடியாமல் போன பிரதிவாதியை இன தெரியாத சிலர் கடத்திச் சென்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. வழக்கின் 10வது பிரதிவாதியான திசாநாயக்க முதியான்சலாகே ஜனக பண்டார தேர்தல் காலத்தில் துமிந்த சில்வாவுக்கு உதவி புரிந்த ஒருவர் என்பது அவரது மனைவி அளித்த வாக்குமூலத்தில் நிரூபணமாகியுள்ளது. இதேவேளை சந்தேக நபரான துமிந்த சில்வாவின் உடல்நிலை தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி சமர்ப்பித்துள்ள அறிக்கையை கவனத்தில் கொண்டு தம்மால் உத்தரவொன்றை பிறப்பிக்க முடியாது என மேலதிக நீதிவான் சந்துன் வித்தானகே இன்று தெரிவித்துள்ளார். குறித்த மருத்துவ அறிக்கை வைத்திய நிபுணர்களின் உதவியுடன் மேலும் ஆராய வேண்டியுள்ளதாக மேலதிக நீதிவான் சுட்டிக்காட்டினார். தம்மால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாதமையினால் தமது பங்கு பற்றுதலின்றி வழக்கு விசாரணைகளை தொடர்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கைக்கு அமைய தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள முடியாத பட்சத்தில் வைத்திய நிபுணர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வினவுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கைக்கு துமிந்த சில்வாவின் சட்டத்தரணி எதிர்ப்பை வெளிப்படுத்திய போதிலும் அது குறித்து தொடர்ந்தும் பரிசீலிக்க வேண்டியுள்ளதாக மேலதிக நீதிவான் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை மே மாதம் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவரது தலைமீது எவரேனும் ஒருவர் மெதுவாக தாக்கினால் கூட அதிர்ச்சி ஏற்படும் என்பதை இலங்கையில் உள்ள வைத்தியர்கள் மாத்திரமல்ல உலகில் உள்ள தலை சிறந்த சத்திர சிகிச்சை நிபுணர்களும் மிகவும் தெளிவாக கூறியுள்ளனர். அரசியல் விருப்பு வாக்கு போட்டியை இந்த அனைத்து செயற்பாடுகளுக்கும் காரணமாக அமைந்துள்ளமை தெரிகின்றது. துமிந்த சில்வாவை அரசியலில் இருந்து வெளியேற்றுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற சதி திட்டமாகவே இது அமைந்துள்ளது. இதில் எதிர்க்கட்சியினர் மாத்திரமல்ல அரசாங்கத்தின் சில அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்பு பட்டுள்ளார்கள் என்பதை என்னால் கூற முடியும். அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி பாரதூரமான கருத்தை வெளியிட்டு அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தினார். அவரை கொலை செய்வதற்கான திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஒருவரை கொலை செய்வதற்கான திட்டம் உள்ளது என தெரிவித்து அரசாங்கம் மீது பாரதூரமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.